போற்றி புகழ்ந்ததாகும். எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் மீதும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி இன்று ஆரம்பம் செய்கிறேன். இன்று இந்தியாவில் பாசிச பயங்கரவாத அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அவர்கள் முதலில் எடுத்த திட்டம் CA குடியுரிமை சட்டம். அந்த சட்டத்தை தகுதியாக உடைத்திருந்துதான் இந்த இஸ்லாமிய இயக்கம் என்பதை மத்திய பாஜக மறந்துவிடக்கூடாது. அதற்கடுத்தாக பள்ளியிலும் கல்லூரியிலும் பெண்கள் புர்கா அடைவதை தடை செய்யும் என்று சட்டம் நிறைவேற்ற திட்டமிட்டார்கள். அதையும் உடைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது பாராளுமன்றத்திலும் மேல் சபையிலும் அவருடைய குழுக்களுடைய பலத்தை வைத்துக் கொண்டு இன்று வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். யார் அப்படி விட்ட சொத்துக்கு யார் உரிமை போடுவது? இது எங்கள் அப்படி விட்ட சொத்து. இஸ்லாத்தை ஆண்ட இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆண்டபோது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துதான் இந்த வக்ஃப் வாரிய சொத்து. இதற்கு முன்னால் பேசிய இமாம் அவர்கள் 3 விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இந்தியாவில் பெரும் சொத்து இருக்கக்கூடிய 3 நிறுவனங்கள் 3 இருக்கக்கூடியது நமது வக்ஃப் வாரிய சொத்து இஸ்லாமிய சொத்துக்கள் தான். ஆனால் இந்த இஸ்லாமிய சொத்துக்களை புதுக்கி இந்த பாசிச பயங்கரவாதிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தொடர்புடைய RSS சித்தாந்தங்களுக்கும் கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய உயிரை போராடும் சரி எங்களுடைய உரிமைகளை யாருக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய பாஜகவுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்காக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்படுவதற்கும் நாங்கள் வக்ஃப் வாரிய சட்டத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். முதலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்மணிகளுக்கும் இந்துத்துவவாதிகள் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பிடிங்கி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அவர்களுக்கு சொத்துக்களை உரிமை கொடுங்கள். அப்போது எங்களிடம் வர வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவில் உலக அளவில் உதவிகள் செய்யக்கூடிய ஒரே ஒரு சமுதாயம் என்றால் இஸ்லாமிய சமுதாயம் தான். நாம் இந்த ரோட்டில் நடந்து போயிருந்தால் கூட ஒரு கார் விபத்தில் இருந்தாலும் அனைவரும் வேடிக்கை வைப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓடி சென்று அந்த உயிரை காப்பாற்றி அவருக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்யக்கூடிய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக் கொள்ள வேண்டும். காசாவில் இன்று வரும் போராட்டம் அந்த அணுகுண்டு ஆயுதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்திலும் அந்த அணுகுண்டு ஆயுதத்தையும் அந்த கடுமையான ஒரு வீழ்ச்சியையும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உரிமைகளையும் ஆடைகளையும் தங்குவதற்கு இடங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயம் எங்கள் சமுதாயம். மத்தியில் ஆளக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இதுபோல் சட்டங்கள் நிறைவேற்றிவிட்டால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ தகுதியற்றவர் என்று நினைக்கிறார்கள். ஒருபோது நினைக்க வேண்டாம். நாங்கள் ஏக இறைவனை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் உண்மை போல் பாசிச பயங்கரவாதிகள் போல் சித்தாந்தம் பேசி மக்களை பிரித்து ஆண்டு மக்கள் மத்தியில் பிரித்து அந்த மக்களை கவனம் செய்து இந்த முஸ்லிம் மக்களை கொலை செய்து கொடுமை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான எண்ணம் படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பதை பாசிச பயங்கரவாத அந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை இந்த மத்திய பாஜக வாபஸ் பெறவில்லை என்றால் எப்படி ஒவ்வொரு ஊரிலும் தமிழ்நாட்டில் ஒரு ஜாயின் பாத் நடந்ததோ இன்ஷா அல்லாஹ் அதே போல் உத்தமமான கூட்டமைப்பு சார்பாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு நாங்கள் ஜாயின் பாத் நடத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக உளவுத்துறைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எச்சரிக்கை விடுகிறோம். நான் என்ன கேட்கிறேன், எங்க சொத்தை நீ என்ன பாதுகாக்கல? ஒரு உதாரணம் சொல்றேன். உன் சொத்தை நீ பாதுகாத்துக் கொடு. ஒரு கோயில் என்றால் அந்த கோயிலை சுத்தி நிறைய இடங்கள் கொடுத்திருப்பாங்க அந்த காலத்துல அந்த அரசர்கள். அதுக்கு உதாரணம் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலுக்கு பாருங்க,
சுத்தி நிறைய பூங்கா வச்சிருப்பாங்க. அந்த கும்பிடப்போற எல்லாருமே ஃப்ரீயா உட்காந்து கும்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு வருவாங்க. ஆனா மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சுத்தி பாருங்க, அங்க வந்து வடக்கரைகளை ஃபுல்லா ஆக்கிர வச்சு அங்க நடக்க கூட பாதை இல்லாம வாரண்டா கூட பாதை இல்லாம வச்சிருக்கேன். உன்னோட சொத்தை பாதுகாக்கிறா, அப்ப எங்க சொத்தை பாதுகாக்க வருவேன். எங்க சொத்தை நாங்க பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய கார்பரேட் முதலாளி அதானி அம்பானி வைக்கக்கூடிய அந்த வீடு யாரு வீடு? அதை பாதுகாக்கத்தான் இந்த சட்டமே நிறைவேற்றுற. இது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி என்ன செய்ய நினைக்கிற? எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீ முடக்க நினைக்கிறா? அதை உன்னால் முடியாது. எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களை அழிப்பதற்கும் ஏர்கள் இணைவதை தவிர வேற எந்த தொழிலாளரும் முடியாது என்பதை இந்த பாசிச பாஜக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தினால் இங்கே என்ன பாதிப்பு என்று நிறைய பேர் கேட்கிறாங்க. இந்த சட்டத்தினால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த சட்டத்தை நிறைவேற்றி எங்கள் வக்கு வாரிய திருத்த சட்டத்தில் எங்கள் வக்கு சட்டத்துக்கு நீ இந்து கோவை 2 பேரை நீ அங்க நியமனம் செய்வதற்கு நீ கோயில் அறநிலையத்துறையில் அங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி 2 ஒரு முஸ்லீம் அங்க உள்ளவர்கள் அந்த முஸ்லீம் சோழர் அங்கே எல்லா வேலையை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சொத்துக்களை ஃபுல்லா எடுத்து அரசாங்கம் ஒப்படைத்து விடுவார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமில்லைகளை ஆக்கிரமித்து வைக்கக்கூடியவர்கள் யார் என்று இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டு போட்டு ஏதாச்சும் செய்வோம், நாட்டில் பிளவுபடுத்துவோம், மக்களை அமைதியாக இருக்கக்கூடாது, அந்த மக்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்திக் கொண்டே இருக்கணும் என்று மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பயங்கரவாத RSS அரசாங்கம் இதுபோல் திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது மிகவும் கடுமையான ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்களை மீண்டும் நீங்கள் வாபஸ் பெறவில்லை என்றால் இதேபோல் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் முன்னுதாரணம் கம்பம் பாளையம் பெரியவரம் தான். ஆகவே மீண்டும் நாங்கள் இந்த உத்தமவரத்திலும் கம்பத்திலும் பெரியவரத்திலும் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரைக்கும் மாபெரும் சாயின் பாத் போராட்டத்தை நடத்துவோம்.